சரி, அதனால இந்த பாக்ஸ்லாம் கைட்ட சொல்லுவாங்க. இவர் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே. இவருக்கு தான் நான் சொல்றாரு, வா பார்த்துக்கலாம், 3ஆம் தேதி 2ஆம் தேதி வா பார்த்துக்கலாம், 2ஆம் தேதி வா பார்த்துக்கலாம். பைக் இங்கேருந்தே டெல்லிக்கு எடுத்துட்டு போயிடலாம் போகுது இந்த காசுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். நாங்கள் மோட்டோடேரியன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி மே 2ங்க, கிளம்பியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. நேராக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க போட போகிறோம். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோலோவாக தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் சோலோ ட்ரிப் கிடையாது, கூட இன்னொருத்தர் வராரு. இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பில்லியன் ரைடர் கூட லடாக் ரைடு நம்ம போகிறோம். இது வரைக்கும் நம்ம பில்லியன் ரைடர் கூட கூட்டிகிட்டு நான் போனது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி வண்டி ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. மக்களே, இவர் தான் மிஸ்டர் கார்த்திக். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, கண்ணாடியில் பார்த்துக்குங்க, அப்புறமா நேரில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேராக எடுத்துன்னு போயிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு போட்டுட்டு அந்த ஒரு ஒர்க்கு முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்னங்க, ஒரே ஒரு பேக் பேக் அது மட்டும்தான் நான் கேரி பண்ணோம். பேக் பேக் மட்டும் தான் அவங்க கேரி பண்ணிப்போம். ஸோ என்னோடய டாப் பாக்ஸில் எல்லாம் ரைடிங் ஜாக்கெட்ஸு அது எல்லாமே செட் பண்ணி, ஷூஸு அது எல்லாமே அதில் வச்சுருக்கேன் டாப் பாக்ஸில். அங்கே போய் இறங்கின உடனே என்னோடய டாப் பாக்ஸ்லேருந்து ரைடிங் ஜாக்கெட்டில் எடுத்து மாட்டிக்கிட்டு நம்மளோட பேக் பேக்குக்கு அதில் வச்சிட வேண்டியதான், கரெக்டாக இருக்கும். கத்தி என்னாச்சு? கத்தி என்னாச்சு? 3 ரூபாவா? ஸோ நம்மளோட ஆர்சி புக்கு, அதுக்கப்புறமா நம்மளோட இன்சூரன்ஸு, நம்மளோட ஐடி ப்ரூஃப், ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு புக் பண்ண வேண்டியது தாங்க. வண்டி வந்து உங்கள் பேரில் இருந்தால் மட்டும்தான் போடவே முடியும். உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்சலோ லக்கேஜோ கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. வந்துட்டாரு. என்ன ஊர்ண்ணா சொன்னீங்க? டெல்லி. டெல்லி தானே? நிசாமுதீன் டெல்லி போட்டுங்க. நிசாமுதீன் தான் வேணும். நாளைக்கு போகிற ட்ரெயின்லேயே வேணும் எனக்கு. டெல்லினா நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணி பேக் பண்ணி அடி அமைச்சிடலாம். மத்துதாண்டா ஃபுல்லாக இடம் அடிக்கிற பொருள். இப்போ இது போகிற இடத்துல 3 டன் 2 டன் வைப்பானுங்க. இந்த வண்டி போகிற இடத்துல 3 டன் அப்படி வைப்பானுங்க. சரி, அதனால் இந்த பாக்ஸ்லாம் கைட்ட சொல்லுவானுங்க. இப்போ டெல்லினா நம்மளுது, நம்ம யாரும் கேட்க தேவை, நம்ம கொடுக்குறதா என்னவோ பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை டெல்லினா. இப்போ நிஜாமுதீனா இதெல்லாம் கைட்டாக தான் நான் போடுவேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரயில்வேலையும் பண்ண முடியாது. ரயில்வேலையும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தோட இது எல்லாத்தையும் கைட்ட சொல்லுவாங்க. நிஜாமுதீன் ரிலீஸ் அவனை போட மாட்டாங்க. ஏன்னா அது இதுலேயே அந்த வண்டி ரேட் அதிகம் தான். நிஜாமுதீன் தெரியுண்ணா, ரேட் அதிகன்றதுனால என்ன பண்ணுவானுங்க, அவங்க 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 சரக்கு கம்பெனி சரக்கு இதுதான் புல்லட் தான். இது ஹிமாலயா வண்டி. நல்லா ஒன்று கேட்டுக்கோ, நான் சொல்ல நல்லா கேட்டுக்கோ, கரெக்டாக போட்டுருணும். அப்புறம் நான் போடுறேன், அப்புறம் இதை போடுறேன். ஏன்னா அவங்க அந்த வண்டியில் போகிறாங்க டூரு, அப்புறம் போட முடியல நாளைக்கு சொல்லு. ஒன்று செய்யலைண்ணா, அந்த மேலே மட்டும் கைட்டிக்கலாமா? அது மட்டும் கைட்டி, அது மேலே இது டாப்பு அது மட்டும் கைட்டு போதும். கைட்டி அது தனியாக பேக் பண்ணிக்கங்க. அந்த வண்டியில் போட்டு அனுப்பிச்சிடுறேன். சரி, நம்ம வண்டியில் போட்டால் டீசலில் போட்டு இதில் போட்டால் தமிழ்நாட்டில் போட்டால் கம்மியாக தான். எவ்வளோ இருக்குது? அது தமிழ்நாட்டில் 5 ரூபா வரும். 5 ரூபா வரும். ஆனால் அதில் லோடு ஜாஸ்தியாக போகுதுல்ல. ஒரு பிரேக் சொல்லிட்டு 15 ரூபா 18 ரூபாய்க்கு நான் இங்கேருந்து டெல்லியிலே போயிடுவேன். ஜிடி ஒரு வண்டி போயிடுச்சு. அந்த வண்டி வந்து 2 வண்டி இப்போ ப்ரைவேட் ஆகிடுச்சு. தமிழ்நாடு ஒரு வண்டி தான் போகுது. அது ஒரு பிரேக்கு ப்ரைவேட் ஆகிடுச்சு. ஒரு பிரேக்கு ரயில்வே பிரேக்கு, அதில் சான்ஸே கிடையாது, போட முடியாது. தமிழ்நாட்டில் 2 பிரேக்னா ஜிடியில் 2 பிரேக்கு, மொத்தம் 3 பிரேக்கு ப்ரைவேட்டு. இது ஒன்று தான் இல்லை, போகிறது மட்டும் தான் இது அன்லோடிங் எல்லாம் டோட்டலாக பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்கள் அங்கே இறங்கி காசுலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. டோட்டலாக அன்லோடிங் எல்லாமே வண்டியை வெளியே எடுத்துக்கிறது எங்கள் பொறுப்பு. பட் ஆனால் வண்டி சேஃப்டி வரல எங்களுக்கு கேட்காது. சேஃப்டியாக நீங்கள் பேக் பண்ணினா போன வருஷம் நீங்கள் தான் முட்டிலே பிடிச்சி அடிச்சு கொடுங்க உங்களுக்கு. இல்லைண்ணா, நீங்கள் தான் பேக் பண்ணி கொடுத்தீங்க. நீங்கள் தான் இருந்தீங்க. பேக்கிங்லாம் உங்களுக்கு போச்சுல்லைங்க. நான் பேக்கிங்லாம் பக்கம் பேக்கிங்லாம் தமிழ்நாடு 2 வண்டியும் கவர்மெண்ட் பிரேக் ஆனது.
கவர்மெண்ட் பிரேக் கிடையாது, ப்ரைவேட் போகி ஆயிடுச்சு. இதே நாள் போன வருஷம் தான் வந்தேன் நான். பில்லு போட்டோம். இல்லை பில்லு தான் ப்ராப்பராக பில் போட்டு எல்லாமே தான் கொடுத்தீங்க. நீங்கள் தான் இருந்தீங்களே போன வருஷம். நான் தான் சொல்கிறேன் ரயில்வேல பண்ணி கொடுத்த போராட்டம் உங்களுக்கு. அதுக்கு இது எவ்வளோ தெரியும்? பாதி இப்படி சொல்கிறீங்க. போராட்டம் ரயில்வேல பண்ணி கொடுத்தோம். அது ரயில்வே பில் கொடுத்தா. இது ரயில்வேல பண்ண முடியாது, ப்ரைவேட் போகி. அது ரயில்வே ப்ரைவேட் ஆயிடுச்சுல. அதுதான் நார்மலாக வந்து உங்களுக்கு எப்படி வேணாம், ப்ரைவேட்டுக்கும் ரயில்வேக்கு நம்ம வித்தியாசம். இப்போ அப்படியே பிளாக்ண்ணா ப்ரைவேட்டு. நான் ரயில்வேல வந்து கிலோ வந்து 12 ரூபா வாங்கினான்னா அப்படியே ப்ரைவேட்டு 24 ரூபா கேட்பான். அப்படியே டபுள். ஏன்னா அவன் காம்படிஷன்ல ரேட்டு ஓவராக டெண்டர் போட்டு எடுத்துப்பானுங்க. இப்போ பேர் ஏற்றும்போது நாஸ்ட் ஈஸ்ட் எல்லாம் அது மாதிரி தூக்கி வைப்பாங்க பொருள். ரயில்வேலாம் இது மாதிரிலாம் பொருள் வைப்பாங்க, இது மாதிரிலாம் வைப்பாங்க. ஏன்னா ஒரு கேப் வரக்கூடாது. இப்படி வச்சுட போகிறாங்க, வண்டிட்டு நிற்க வச்சுருவாங்க. இவர் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே. இவர் இப்படி நான் சொல்கிறாரு, வா பார்த்துக்கலாம், 3ஆம் தேதி 2ஆம் தேதி வா பார்த்துக்கலாம், 2ஆம் தேதி வா பார்த்துக்கலாம் தானே சொன்னேன். அப்படின்னா நான் முன்னாடியே வந்து நிற்க வச்சுட்டு இருப்பேன். 10 நாள் வரைக்கும் எனக்கு பரவாயில்ல, எத்தனை போடுங்க பொறுமையாக இருப்பேன். ஏன்னா அந்த காசுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் டெல்லிக்கே போயிடுவேன். டீசல் செலவு பெட்ரோல் செலவு அவ்வளோதான் ஆகும். 8000 இல்லை 10,000 போட்டுனா டீசல் பெட்ரோல் அழகாக போயிடுவேன் டெல்லி. மோடி வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் அந்த ரெட் கலர் வண்டின்றதுனால 2 பிரேக் தான். முதல் 4 பிரேக் அந்த மஞ்சா கலர் வண்டிக்கு பாருங்க, எதிர்க்க பாருங்க. ஆக்டிவாக்கே நான் அவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்க. எடுக்கல இந்த ஃபோன் எடுக்கல. இது எல்லாமே லீஸ் தான். இது எல்லாம் ஒன்று கூட இருக்காது. எஸ்பிசி 3800 ரூபா, செகண்ட் பார்த்து 4500 ரூபா, நான் செகண்ட் பார்த்து 3500 ரூபா, 6500 ரூபா எல்டிடி, நான் பெங்களூர் 3800 ரூபா. இது எல்லாமே ப்ரைவேட்டு, எல்லாமே நம்மளுக்கு தனியாக நம்ம ஆஃபீஸில் எல்லா வண்டியும் லீஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஹைதராபாத்து, செகண்டராபாத் எல்லாத்துக்கும் விசாகப்பட்டினம் 5000 ரூபா. லீஸ் கொஞ்சம் ரேட் அதிகம், ஆனால் லோட் ஆகணும். 100% நான் லோட் பண்ணி தருவேன். இங்கே நம்ம எப்போவுமே இதை பிடிங்கி விட்டுட்டோன்னு வச்சுங்க, ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் வந்துச்சானா? அல்ல, இன்னொரு கேன் தான். இல்லை துணி விட்டு ட்ரை பண்ணி பக்காவாக தடிப்பாங்க. ஏன்னா எதுவும் எக்ஸ்ப்ளோசர் ஆகக்கூடாது. ஆமாம், நம்ம கிட்ட நேரம் எதனா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்னா எல்லாம் ஜெயிலுக்கு போயிடணும். எந்த வண்டியில் ஆச்சும் அந்த வண்டி தேவையில்லாமல் பிடிப்பாங்க. செத்தோம் நம்ம அதோட. அதே இதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுமா? பைக் இங்கேருந்தே டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் போல இந்த காசுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். அவரை மாதிரியே இருக்கார்ல இவரும், தாடியில் அவரை மாதிரியே இருக்குல்ல, யாருன்னு புரிஞ்சுங்க. ஃபைனலாக லோட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆனால் பயங்கரமாக கொள்ள அடிச்சிட்டாங்க காசு. ஃபஸ்ட்டு போன வருஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 8000 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தேன். பட் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபா டிஃப்ரென்ஸ், 12000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 12000 ரூபா ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. பேக் பண்ணி எல்லாம் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா காலைல 11 மணிக்கு போகுது. 11 மணிக்கு நாங்கள் போய் காலைல 11 மணிக்கு போய் ரீச் ஆகும். இது வந்து எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகுது? இது காலையில் 5 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடும். 5 மணிக்கெலாம் போய் ரீச் ஆகிடுச்சின்னா நாங்கள் போயிட்டு எடுக்கணும். அந்த ஒர்க்லாம் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பார்ப்போம்.